ஏய் பள்ளியோட வரைக்கும் கிளம்பி கொஞ்சம் ஏன்டி உட்காந்துருக்க காலையிலேயே. மா அவ ஸ்கூலுக்கு என்ன கூப்பிடுற, நீ வேணா போயிட்டு வாமா. ஏய் அவ இன்னும் என்னன்னு ஏமாத்திச்சிருந்தான்னு தெரியலடி. 4 எழுத்து எனக்கு படிக்க தெரியாதடி உன்னைய கூப்பிடுறேன். எந்திரிச்சு வாடி. சரி வரேன் இருமா. சும்மா எங்கம்மா 2 பேரும் கிளம்புறீங்க? ஏன் சுபி நாங்க எங்க வரணும் உனக்கு தெரியாதா? நேத்து சார் கால் பண்ணல. என்ன கால் பண்ணி சொன்னார்னு தெரியும் தானே? ரேங்க் கார்டுல நீயே கையெழுத்து போட்டுட்டீல, அதை சொல்ல தாண்டி நாங்க வர்றோம். ஏய் அவளை நான் தாண்டி கிளம்ப சொன்னேன். நீ எனக்கு 4 எழுத்து படிக்க தெரியலன்னு என்னை ஏமாத்துற. அக்கா வந்து பார்த்து சொல்லுவாள் நீ என்ன தப்பு பண்ணிருக்கன்னு. அதுக்கு தாண்டி அவளை வர சொன்னேன். நீ சொல்லி நான் கேட்கணுமாடி? காசுலாம் வாங்கி கொடுத்தா வாங்கி வாங்கி திங்கிற. ரேங்க் கார்டுல கையெழுத்து போட்டு வந்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு வர வேணாம்னு சொல்றா. புள்ளைய பாரு. சரி சுபி. மா சுபி தான் சொல்றாளம்மா, வாமா ஒரு வாட்டி ஸ்கூல்ல போய் பார்த்துட்டு வந்துறலாம். அடி பாவி உன்னை ஸ்கூலுக்கு வரவே நான் தானே சொல்ல சொன்னேன். ஏய் இங்க மணி 9 ஆயிடுச்சு. அங்க பள்ளிக்கூடத்துக்கு எத்தனை மணிக்கு போறது? இதுக்கு வேற உங்க வாத்தியார் திட்டுவாரு. வாடி சட்டுன்னு. ஐயோ கண்ணுக்குட்டி உன்னை மறந்துட்டேன்டா தம்பி. பா போலாம் சாமி. அம்மா அக்கா பள்ளிக்கூடத்துக்கு தானே நீ போற? ஆமா சாமி. அம்மா அக்கா என்ன அடிச்சால என் டீனி திருடி சாப்பிட்டால, அதனால நான் வரேம்மா ஸ்கூலுக்கு. வாத்தியார்கிட்ட சொல்றேம்மா. சாமி வாத்தியார்ட்டாலும் சொல்லாதடி, அப்புறம் அக்காவை 3வது பெயில் போட்டுருவாங்க கண்ணு. சரியா? அதனால அக்காவை நான் பாத்துக்கிறேன். நீ பா பள்ளிக்கூடத்துக்கு போலாம். மா வாங்கம்மா உட்காருங்கம்மா. நீங்க தான் சுபஸ்ரீ அம்மாவா? ரேங்க் கார்டில் புள்ள 2 மாசமா கையெழுத்து போட்டுட்டு வந்திருக்குது. இது கூட தெரியாம என்னம்மா பண்றீங்க வீட்டுல? ஏம்மா அந்த பிள்ளைய அடிச்சது போதும், இவன் உங்க பையன் தானே? ஏம்மா 1வது பிள்ளைங்களை எல்லாத்தையும் பிடிச்சி கடிச்சு வைக்கிறாம்மா இவன். என்ன பழக்கமா இது? சொல்லி வைங்கம்மா வீட்டில். நாங்கள் பாதி தாமா படிச்சு தருவோம். வீட்டில் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் தாமா பார்த்துக்கணும். இவன் கடிக்கிறதுக்குன்னே பள்ளிக்கூடம் வராமா? பிள்ளைங்கள பொம்பளை பிள்ளைங்க கையை பிடிச்சி கடிச்சு வைக்கிறான். கேளுங்க என்னான்னு. பிள்ளைங்க படிக்கணும்னு தான் சார் இங்க அனுப்புறோம். இங்க நடக்கிறது எங்களுக்கு என்ன சார் தெரியும்? நீங்க கொஞ்சம் பார்த்து கண்டிச்சு வைங்க சார். அம்மா நாங்கள் கிளாஸ் நடத்துவோமா இல்லை உங்கள் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு இருப்போமா? ஏம்மா என்னம்மா எங்ககிட்ட பேசிட்டு இருக்கீங்க? யோ வாத்தியாரே, பிள்ளைங்க எங்க கூட கொஞ்ச நேரம் தான் இருக்குது, மீதி நேரம் உங்க கூட தான் இருக்குது. பிள்ளைங்களுக்கு வாத்தியார் மட்டும் இல்ல, நீங்க தாய் தகப்பனா இருந்து எல்லாத்தையும் நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கணும்யா. எங்க கூட கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா மீதி முழு நேரம் பிள்ளைங்க உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்குது. பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்க கூடாதா? நாங்க பாத்துக்கணும்ங்கறீங்க. சும்மாவா சொல்லி கொடுக்குறீங்க பீஸ் கட்டாம? நாங்க சொல்லி கொடுக்கணும்னா எங்களுக்கு என்னையா தெரியும்? எங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்கறதுக்கு இங்க ஏன் வந்து பள்ளிக்கூடம் சேர்க்கணும்? ஐயோ நல்ல வேளை அம்மா சார் கிட்ட திரும்பிடுச்சியா. நம்ம தப்பிச்சே சாமி. அம்மா என்னம்மா எங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிற? நீங்களாம் எங்ககிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுமா. சரியா? எதுவாக இருந்தாலும் நீங்க போயிட்டு ஹச்எம்கிட்ட பேசிக்கோங்கம்மா. எங்கள்கிட்டலாம் பேசிக்காதீங்கம்மா. சரியா? இந்த பொம்பளை என்ன தற்கொலை மாதிரி பேசிட்டு இருக்குது? சரியான பஜாரியாட்டுக்கு. இந்த பிள்ளைங்கள்லாம் இங்க படிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு இங்க வந்து சேர்த்திருக்காங்க. சே, இந்த ஆளுங்க வேற பணம் கொடுத்தா யாரை வேணா குப்பை குழியெல்லாம் கூட்டிட்டு வந்து குப்பையில கிடக்கிறதெல்லாம் அட்மிஷன் போட்டு விட்டுறான். நம்ம உயிரில போகுது. சார் நீங்க தேவையில்லாம
நீலாம் ஒரு ஸ்டூடெண்டா? உங்க அம்மா என்ன பஜார் கிளவி மாதிரி பேசுது? நான் திட்டு வாங்கணும், நான் அடி வாங்கணும் தானே எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டேன். ஆனா விதி பாரு, நீ திட்டு வாங்கிருக்க. உனக்கு இதெல்லாம் தேவையா? கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போயா? ஏய் முதல்ல வெளியில போ போ, என் கிளாஸ் விட்டு வெளியில போ.